என்ன முத்து, இப்போ தலைவலி எப்படி இருக்கு? பரவாயில்ல அத்தை. ஒரு காஃபி போட்டு கொடுக்கட்டா? குடிச்சு பார்க்குறியா? இல்லை அத்தை, எதுக்கு உங்களுக்கு வீண் கஷ்டம்? வேண்டாம். என் பிள்ளை எந்திரிச்சிட்டானா? இல்லைங்க அத்தை, இன்னும் தூங்குறாரு. போய் எழுப்பு, மணி என்னாச்சுன்னு பாரு. போகிறப்ப காஃபி எடுத்துகிட்டு போ. சரிங்க அத்தை. அடடே, வாங்க மதனி. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அண்ணன் சொன்னார். உடம்பு பரவாயில்லையா மதனி? உடம்புக்கு என்ன, உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. திடீர்னு அம்மா போட்டதுனால கல்யாணத்துக்கு வர முடியலை. சரி, கல்யாணம் நடந்துட்டான்னு கேட்டுட்டு போவோமேனு வந்தோம். இல்லைனா நீ ஏதாவது மனசில் போட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடப்பல்ல. அதனால என்ன நீ, பரவாயில்ல. இப்போ உடம்பு நல்லா இருக்கலாம், அதுவே போதும். என்ன முகமெல்லாம் வாடி கிடக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அவ்வளவுதான். என்ன 2 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டோமேனு கவலையா இருக்கா? என்ன முத்து, நீ அமைதியா இருக்க? உங்க அண்ணன் கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுலாமா? ஆமா சித்தி, நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சுது. என்ன மாமியார் மருமகளும் என்ன பேசுறனோ அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்றிய. என்னாச்சு? எதுக்கு உங்க 2 பேர் மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ, சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லை, இப்போதைக்கு ஒன்றும் வேண்டாம். ஏன்னா அவன் போட்டிருக்க பற்றியா பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். தண்ணி வச்சோன்னு உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அப்படியா நீ? சரிங்க நீ. என்னாச்சு வள்ளி? எதுனாலும் என்கிட்ட சொல்லு, முடிஞ்ச உதவி செய்த. இல்லைனா மனசில் இருக்கிற பாரமாவது குறையும்ல. முதல்ல நீ ரிலாக்ஸா ஃப்ரீயாக உட்காரு, அதுக்கப்புறம் பேசு. என் சமந்தாரி, அதான் இவங்க அம்மா ஏட்டிக்கு போட்டி நிறைய பேசி விட்டாங்க மதனி. அதான் மனசு ஆறவே மாட்டேங்குது. என்ன சொல்ற? என்ன சொன்னாங்க? வீடுங்க நீ, அந்த அம்மாவுக்கு ஆரம்பத்துலேருந்தே நம்ம குடும்பத்தில் சம்மந்தம் பண்ண பிடிக்கல. ஏதோ கல்யாணம் அந்த வீட்டில் தான் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு. அதான் இந்த கல்யாணமே நடந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு இஷ்டம் இல்லாமலையா உங்கள் வீட்டிலேருந்து பையனையும் பொண்ணையும் எடுத்திருக்காங்க? அது அந்த அம்மா எடுத்த முடிவு இல்லை, அந்த வீட்டு பெரியவர் எடுத்த முடிவு. அப்படியா? அந்த அம்மா என்ன நடிப்பு நடிச்சது? என் மவன் தான் உசுரு, எனக்கு எங்கள் குடும்பம் தான் எல்லான்னு. பின்ன எதுக்கு இப்படி பேசுது? அவங்க வீட்டு பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு 1000 பேர் வரிசையில் நின்னாங்களாம். நம்மளால தான் அந்த வரிசை கலைஞ்சு போச்சான். ஏன் நம்ம ஆதிக்கு மட்டும் என்ன குறை? எத்தனை பேர் பொண்ணு கேட்டாங்க. ஏன் எனக்கே அவள் மருமகளை வரலையேன்னு அவ்வளோ கஷ்டம். இவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கால, நம்ம வீட்டுக்கு வரலையேன்னு. சரி, இவ்வளவு நாள் அந்த அம்மா நல்லா தானே இருந்தது. இப்போ என்ன திடீர்னு பைத்தியம் பிடிச்சிருச்சா? புதுசாக எல்லாம் பைத்தியம் பிடிக்கல நீ. அந்த அம்மாவுக்கு எப்போவுமே பண பைத்தியம் போல. நமக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கு, இப்போ தெரிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். சரி சரி, விடு விடு. என்ன இருந்தாலும் உன் மருமகளுக்கு அம்மா வலிக்கும். இவ அம்மா அங்கே பெரிய ஆளாக இருக்கலாம், இங்கே இவ இந்த வீட்டோட மருமக. இப்படி எந்த வீட்லையாவது நடக்குமா? தன்னோட மகளை கட்டி கொடுத்த மாமியார்கிட்ட இப்படி யாராவது தகுதி தராதரம் இல்லாமல் பேசுவாங்களா? என்ன நேரத்தில் இவ குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணமோ, சம்மந்தம் நடந்ததுலேருந்து ஒரே படாத பாடு, சண்டை தான். சரி சரி, விடு வள்ளி. எதுக்கு பேசி இந்த பிள்ளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? என்ன மதனி சொல்கிறீங்க? நான் அவளை கஷ்டப்படுத்துறேனா? இவ அம்மா அவ்வளவு பேசும்போது இவ ஒரு வார்த்தை பேசலை, அமுக்குடி மாதிரி அமைதியாக இருந்தா தெரியுமா? நான் இவளோட மாமியார் தானே. உண்மையாகவே இவளுக்கு என் மேலே என் குடும்பத்து மேலே பாசம் இருந்தா கண்டிப்பாக அவங்க அம்மாவை பேசவே விட்டுருக்க மாட்டா. அத்தை, எனக்கு எங்கள் அம்மாவை எதிர்த்து பேசி பழக்கமே இல்லைத்த. அதான் என்னால். நான் உன்கிட்ட பேசலை, எங்கள் அண்ணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் இவளோட மாமியார், இவ என் மருமகன்னு ஒரு நாளாவது அதிகாரம் பண்ணியிருப்பேனா? என்ன பண்ணுறது, எல்லாம் என் நேரம். 1க்கு 2 பொண்ணுங்களை இவ வீட்டுக்கு அனுப்பி பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் பிள்ளையை பார்த்து பேச இவங்க அம்மாவுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ. இவங்க அம்மா என்னையும் என் குடும்பத்தையும் என்னெல்லாம் பேசினாங்க, அதை பற்றி இவளுக்கு எந்த கவலையும் இல்லை. இன்னைக்கு இவங்க வீட்டில் என் ஒட்டுமொத்த குடும்பமும் எவ்வளோ அவமானப்படுச்சு தெரியுமா? இவங்க அம்மாக்காரி அவ்வளவு பேசியும் அவ்வளவு அசிங்கப்படுத்தியும் நாங்கள் இவளையோ இவங்க குடும்பத்தையோ பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசலை. அதுக்கு பேர் தான் தகுதி, அதுக்கு பேர் தான் தராதாரம். அதுதான் ஒரு குடும்பத்துக்கு, நல்ல குடும்பத்துக்கு அழகு. இவங்க அம்மாவை என் பொண்ணுக்கிட்ட நகையை கொடுக்க சொல்லி யார் கேட்டா? அது சரி, அந்த அம்மாவுக்கு ஏதாவது சொல்லி சண்டை ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். நீ வேற என்ன வள்ளி, இதை கூட புரிஞ்சுக்காம பேசுற? நகையை கொடுத்தாதானே மாமியார் எவ்வளோ பெரிய ஆளுன்னு மருமக மயங்கி கிடப்பா. மதனி, அந்த அம்மாவுக்கு என் பொண்ணை பிடிக்கவே இல்லை மதனி. கண்ணில் பார்த்தாலே காங்க விட மாட்டேங்குது. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கு. எனக்கு இவளை பார்க்க பார்க்க இவங்க அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படி பத்திக்கிட்டு எரியுது.
இவங்க வீட்டையும் இவங்க அம்மாவையும் பேசுறது இவளுக்கு வலிச்சதுன்னா இவ வேணா அவங்க அம்மா வீட்டில் போய் இருக்கட்டும், அவங்க அம்மாவுக்கு துணைக்கு உட்காந்து கொடை பிடிக்கட்டும். யார் வேண்டாண்ணா? சரி சரி வள்ளி, விடு, பேச்ச விடு. பின்ன என்ன நீ, என் 2 பொண்ணுங்களையும் என் பையனையும் கட்டி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அவங்களும் அவங்களோட 3 பசங்களையும் கட்டி கொடுத்துருக்காங்க. கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா இப்படி மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவாங்களா? அவங்க பேசுகிற வார்த்தையால் 3 பிள்ளைங்களோட வாழ்க்கையும் பாழாக போகுதுன்னு தெரிஞ்சே பேசுனாங்கன்னா என்ன அண்ணி அர்த்தம்? என்ன அர்த்தம்? எல்லாம் நீ சொன்ன மாதிரி பண திமிரு தான், வேற என்னத்த சொல்ல. எப்போ பார்த்தாலும் அந்த அம்மா ஏன் மகன்னு மாறுதட்டும், எல்லாம் வாய் ஜாலந்தான் போற, செயல்ல ஒன்னத்தையும் காணுமே. எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லார் முன்னாடியும் அழுது என்னை வெள்ளியா காட்டியிருப்பேன். வந்து ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டா. உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணிட்டல, என்னால் என்னென்ன பண்ண முடியும்னு நான் காட்டுறேன். ஒன்றதுக்கு ஒட்டடை குடிசை மாதிரி இருக்கு. அந்த வீட்டிலேருந்து வந்த உனக்கே அவ்வளோ அறிவு இருக்குன்னா நான் யார் தெரியுமாடி? நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு பாரு. நீ நினச்சி பார்க்காததெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்துவேன். அவசரப்பட்டுடி, இது என்னோட வீடு. உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. ஏய் மொசக்குட்டி, என்னடி பண்ற? சும்மா தாங்க இருக்க. இந்தா ஜூஸ் குடி. இல்லைங்க, வேண்டாம். குடிடி. வேணான்னு சொல்கிறேன்ல. ஏன் மேடம், ஏன் ஜூஸ் வேணாம்? நான் போடல, சமையல்காரமாக தான் போட்டாங்க. நான் எடுத்துட்டு தான் வந்தேன். தைரியமா குடி. ஏங்க, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு வேணான்னு விடுங்களேன், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். ஜூஸ் குடிச்சிட்டு எவ்வளோ நேரம் வேணா ஃப்ரீயாரு. உன்னை யார் கேட்க போறா? ம், இங்க பாருடி, ஆஃபீஸ் போகணும். நீ ஜூஸ் குடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் திருப்தியாக கிளம்பிடுவேன். சரி நீங்கள் போங்க, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். அப்புறமா குடிக்கிறத இப்ப குடி, நான் நிம்மதியா போவேன்ல. எனக்கு எதையும் குடிக்கிற மூடு இல்லைங்க. மொசக்குட்டி, எதுக்கு முண்டை பிடிக்கிற? இங்க பாரு, இது உன்னோட வீடு. இங்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இப்படியே நீ ரூம்குள்ளேயே முடங்கி கிடந்தன்னா பின்ன எப்படி எல்லார்கிட்டயும் பழகுவ? பழகுறதா? இவங்க கிட்டலாம் எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இதுல எங்க இருந்து பழகுறது? இங்க பாரு மொசக்குட்டி, நல்லா சாப்பிடு, உடம்ப நல்லா வச்சுக்க, மனசு தன்னால சரியாயிடும். நீ இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க. இந்த வீட்டையும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. நீ நினைக்கிற மாதிரி இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வில்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டம் வேற வேறையா இருக்கு. அவங்களுக்கு அவங்கவுங்க நியாயம், அவங்களுக்கு அவங்கவுங்க பண்றது சரி. யாருமே அடுத்தவங்களோட நிலைமையிலிருந்து யோசிக்க தயாரா இல்லை. அதுதான் எங்க பிரச்சனையே. நம்ம எதிரில் நிற்கிறவங்க ஏன் இப்படி நடக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராது. ப்ளீஸ்ங்க, இந்த மாதிரி எந்த சொற்பொழிவும் கேட்குற மூடே இல்லை. என்னை விட்டுங்க ப்ளீஸ். சரிடி, நீ ஜூஸை குடி, நான் எந்த சொற்பொழிவும் பண்ண மாட்டேன். அப்பா சாமி, முதல்ல அந்த ஜூஸை கொடுங்க. குட் கேர்ள். இதுக்கு தான் முதல்ல ஜூஸை குடிச்சிருக்கணுங்கிறது. இவ்வளவு வசப்பு தேவையா? சரிடி, குடிச்சிட்டு கிளாஸை வச்சுட்டு சமையல்காரம்மா வந்து எடுத்துப்பாங்க. நான் கிளம்புறேன். சரிங்க. சாப்பிட்டீங்களாமா? என்னப்பா, ஒரு வழியா இந்த அம்மா உன் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டேன் போல. ஏமாடி பேசுறீங்க? பின்ன எப்படி பேசணும்? இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம், சரியா வராதுன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியாடா நீ? இப்ப பாரு, வீட்டுக்குள்ள வந்து 2 நாள் கூட ஆகல, குடும்பத்தையே பிரிச்சுட்டா. ஆமா, இப்ப நடந்ததுக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு இப்பவும் அவளை தப்பா பேசுறீங்க? நான் என்னடா தப்பா பேசினேன்? எனக்கு உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியலமா. சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. அவ என்ன மயக்கிட்டா, அப்படி இப்படின்னு பேசியிருக்கீங்க. அது உண்மைதானடா? அப்படின்னு பார்த்தா அவளை முதல்ல விரும்பினது நான் தான். என் லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவ என்ன பிடிக்கல, வேண்டாம் தான் சொன்னான். நான் தான் அவளை துரத்தி கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்க பாகத்துல சாரி, உங்களோட தரப்புல இருந்து சொல்றப்ப மயக்கி கல்யாணம் பண்ணிருக்கு. என்னடா இப்படி பேசுற? இல்லம்மா, நீங்க அவளை கஷ்டப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு என்னதான் கஷ்டப்படுத்துறீங்க. வீட்டுக்கு வாழ வந்தவ இப்பவே என்ன எதிரியா நினைக்காடா? ஆமா, இவ்வளவு வயசாகியும் உங்களுக்கு பொறுமை வரல. அவ வயசுக்கு அவகிட்ட அவ்வளவு பொறுமை எதிர்பார்க்கறீங்க. எப்படிமா? இப்ப என்ன சொல்ல வர? அவ என்கிட்ட பேசினது சரின்னு சொல்ல வரியா? ஆமா, அவளை கல்யாண மண்டபத்துல நீங்க அவ்வளவு அவமானப்படுத்திருக்கீங்க. பின்ன இப்ப எப்படிமா வாங்குவா? என்ன, நான் அவளை அவமானப்படுத்தினேனா? என்னை எத்தனை பேர் அவமானப்படுத்தினாங்க தெரியுமா? என்ன இந்த வீட்டில் போய் பொண்ணு எடுத்திருக்கீங்க? உன் பையன் கிருஷ்ணாவுக்கு இந்த பொண்ணெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு என்னெல்லாம் கேட்டாங்க தெரியுமா? ஆமா, உங்களுக்கு நான் சொல்ல வரதே புரியலமா. உங்ககிட்ட யாராவது ஏன் இந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கேன்னு கேட்டா, ஏன்னா என் மருமக அப்பேற்பட்டவ, பத்திரமாது தங்கம் நீங்க சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா கேட்டவங்க வாய் அடிச்சு போயிருப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்களும் சேர்ந்து பேசியிருக்கீங்க. அதை கூட விடுங்க. எங்க இருந்து தகுதினா பேச பழகிருக்கீங்க? ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு மன தகுதி ஒண்ணு மட்டும் போதுமா? இல்ல கிருஷ்ணா, அது வந்து ஆமா, உங்க மேலதான் தப்பு. நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நான் சொல்ல வரல. இங்க யார் சரி யார் தப்புன்னு பார்த்தா குடும்பமா இருக்காது.
வீட்டுல இருக்கிறவங்க ஒருத்தர் அனுசரணையா இருந்தா வெளியே வேலை பார்க்க போறவங்க எங்களுக்கு மனசு நிம்மதியா இருக்கும். நீங்க ஆள் ஆளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படிமா? ஏற்கனவே குடும்பத்துக்கு வெளியே நிறைய பிரச்சனை இருக்குமா, வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குன்னா ரொம்ப கஷ்டம். சரிடா, நீ சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா அவ ஏன்டா என்னை மதிக்கவே மாட்டேங்கிறா? சரிடா, அதெல்லாம் கூட விடு. அவ என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினா உனக்கு கஷ்டமா இல்லையாடா? சரி, அதையும் விட்டுரு. என்னதான் என் மேல கோவம் இருந்தாலும் நம்ம புருஷனுக்கு அம்மா வாச்சேன்னு உனக்காக நான் கொடுத்ததை வாங்கியிருக்கலாம்ல. இல்லைனா கூட நான் நகையை கொடுக்குறப்ப வாங்கி வச்சுக்கிட்டு நாளைக்கு இல்லை ஒரு 4 நாளைக்கு அப்புறமா, அத்தை நீங்கள் எனக்கு பேசுனீங்க, அது ரொம்ப தப்பு, எனக்கு அப்படி கஷ்டமா இருந்தது அப்படின்னு பொறுமையாக சொல்லியிருக்கலாம்ல. அவ நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, வேற. உனக்கு அவளை பற்றி எதுவும் தெரியலை. அவகிட்ட நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட்டு வாங்கிக்கோன்னு சொல்கிறேன், முடியவே முடியாதுங்கிறா. என்ன ஒரு நெஞ்செழுத்தம்! அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அவ அப்படிப்பட்ட கேரக்டரே கிடையாது. சொல்ல போனா சூதுவாதுனா அவளுக்கு என்னன்னே தெரியாது. நானே அவளை எத்தனை தடவை திட்டிருக்கேன் தெரியுமா? ஆனா மறு டைம் கால் பண்றப்ப எதுவுமே நடக்காத மாதிரி தான் பேசுவா. எதையுமே அவளுக்கு மனசுல வச்சுக்க தெரியாதுமா. என்ன தோணுதோ அதை அப்பவே அப்படியே பேசிடுவா. என்ன கொஞ்சம் கோவம் மட்டும் மூக்கு மேல நிற்கும். ஆமா, நீ பணக்கார வீட்டு பையன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நல்லவளா நடிச்சிருப்பா. அவளுக்காக என்கிட்டயே வாக்குவாதம் பண்றல. அம்மா, இப்ப நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. நீங்க 2 பேரும் நல்ல கோவத்துல இருக்கீங்க. 2 பேருக்கும் நான் கொடுக்குற ஒரே அட்வைஸ், நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குங்க. எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். நல்லா தூங்குனா பாதி கோவம் தன்னால காணாம போயிடும். அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சமைக்க சொல்லி கேட்டு வயிறு ஃபுல்லா சாப்பிடுங்க. மீதி இருக்க கோவமும் பறந்து தன்னால ஓடிடும்.